ரோகிணியோட திட்டம் பலிக்காது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, ரோகிணி ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்றது நான் சொல்லி தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரோஹிணி அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி எபிசோடில் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா முத்து இவங்க 2 பேர்த்த தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து கொலுவை அழகாக ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு பொம்மையாக வரிசையாக ஒரு ஷாட் வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. இவங்க பண்ண கொலு வந்து ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஷாட்டில் சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கும் அந்த கொலு ரொம்பவே அழகாக இருக்குது. அப்போ நம்ம முத்து மீனா இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, முத்து சொல்கிறாரு, மீனா இதில் எல்லா பொம்மையும் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு பொம்மை மட்டும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப மீனா வந்து அந்த கொலுவெல்லாம் தேடி பார்க்குறாங்க. என்னது ஒரு பொம்மை மிஸ் ஆயிடுச்சா, எங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தேடி பார்க்குறாங்க. பட் என்ன பொம்மை மிஸ் ஆயிருக்குது அப்படின்றத அவங்களால கெஸ் பண்ணவே முடியல. எங்க சொல்லுங்க, எந்த பொம்மை மிஸ் ஆயிருக்குது? எனக்கு தெரிஞ்சு எல்லா பொம்மையும் அதில் தானே இருக்குது, நான் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ முத்து ஒரு காமெடி பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை மீனா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீ மட்டும்தான் அதில் மிஸ் ஆகிருக்க, நீயும் நல்லா கொழுக்கு மொழுக்குன்னு பொம்மை மாதிரி தான் இருக்க, உன்னையும் தூக்கி அந்த பொம்மை பக்கத்தில் வச்சிருக்கலாம். ஆனால் அது முடியாது. ஏன் அப்படின்னா, நீ கொஞ்சம் பெரிய பொம்மையாக இருக்கியா, அது பக்கத்தில் வைக்க முடியாது. இந்த கில்லி படத்தில் திருஷ்யா பொம்மைக்கு நடுவில் ஒழிச்சிருப்பாங்க பாரு, அதே மாதிரி நீங்கள் எனக்குள்ள ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கோ, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஃபன் பண்ணுறாரு முத்து அப்படின்னு சொல்லலாம். மீனா வந்து எங்க எப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கொலு வச்சிருக்கிறாங்க, இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன அரட்டு போடுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒவ்வொரு ஆளாக வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரையும் இவங்க எல்லாரும் சேர்ந்து வெல்கம் பண்ணுறாங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாரையும். அதே மாதிரி விஜயாவோட கிளாஸ்ல இருந்தும் வர வேண்டிய எல்லா பசங்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ரதி, தீபன் அவங்க 2 பேரை மட்டும் காணும். எல்லாமே பக்காவாக போய்கிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹிணியை காட்டுறாங்க. ரோஹிணி அவங்களோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலு ஃபங்க்ஷன் முடிகிறதுக்குள்ளே இந்த 9 நாளைக்குள்ளே எப்படியாவது முத்துவோட மொபைலை எடுத்து அதில் இருக்கிற வீடியோவை தனக்கு அனுப்பிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கா பிளான் போட்டிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க விஷயத்தில் கரெக்டாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அதை எடுத்து கொடுத்தா மட்டும்தான் தான் தப்பிக்க முடியும், தனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருந்து தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் தீபன், ரதி அவங்க 2 பேரும் வர்றாங்க. அவங்க 2 பேரும் வரும்போதே பார்த்தீங்கன்னா வெளியே என்ன பேசிக்கிறாங்க, டேய் நீ வந்து என்ன தானே பார்க்க வரேன்னு சொன்ன, ஆனால் நீ போகிற போக பார்த்தா மாஸ்டர் கூட ரொம்ப நீ பழகிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரதி கேட்க, அவங்கள நம்ம சரி கட்டினா தான் நான் உன் கூட நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும், நீ வேணா பாரு, எப்போவா இருந்தாலும் நம்ம குருவோட தலைமையில் தான் நமக்கு கல்யாணமே நடக்க போகுதுன்னா பாரு, அந்தளவுக்கு நான் அவங்கக்கிட்ட நெருங்கி பழகி அவங்கள என் வழிக்கு கொண்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்பீக்கர் மைக் அதெல்லாம் கையோடு எடுத்துகிட்டு வர்றாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடுறாங்க இல்லையா, அதற்கு வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டாக ஒரு ஸ்பீக்கரையும் ஒரு மைக்கையும் தூக்கிட்டு 2 பேரும் வர்றாங்க. இவங்க 2 பேரும் என்னைக்கு மாட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. மீனா வந்து கண்ணால் பார்த்து நடந்த விஷயத்த சொன்னாலும் விஜயா வந்து நம்பலை. சரி, இது வந்து பொய்யா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அவங்களே 2 பேரையும் நேரடியாக பார்த்தும் அவங்க வந்து பெருசாக எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து போயிருமோ அப்படின்ற பயம் அவங்களுக்கு இருக்குது. அப்படின்றதுனால அவங்க பெருசாக எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல, ரொம்பவே அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் மாஸ்டர் பார்த்தோன்னே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி தீபன் வலிகிறதும், ரதி கூட வந்து ஜால்ரா போடுறதும், அது போக 2 பேரும் சேர்ந்து மாஸ்டர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. வாங்கிட்டு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தீபன் வந்து அந்த இடத்துல டபுள் மீனிங்கில் பேசுகிறாரு, மாஸ்டர் உங்கள் தலைமையில் தான் நாங்கள் 2 பேரும் ஒரே மேடையில் அரங்கேற்றம் பண்ண போகிறோம். அதாவது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, உங்கள் தலைமையில் தான் எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக சொல்கிறாரு. நேரடியாக சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனை வந்துடும் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். அப்படின்றதுனால இன்டைரக்டாக சொல்கிறாராமா, உங்கள் தலைமையில் தான் எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவங்க 2 பேர்த்தையும் மீனா பார்த்துடுறாங்க. மீனா பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முத்துவை பார்த்து, எங்க நான் சொன்னல இவங்க தாங்க அந்த கட்டி பிடிச்சிக்கிட்டு நின்னாங்களா அவங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அந்த சிங்காரம் ரசம் இவங்க 2 பேர் தானா, மீனா இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே, அன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்து வளைஞ்சு நெளிஞ்சிக்கிட்டு இருந்தானே அவன் தானே இது அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாங்க அவனே தான் இது அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல, ரைட்டு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் யோசிச்சுட்டாங்க. முத்து வந்து அவன் மேலே ஒரு கண் வச்சிட்டாரு. இவனை வந்து என்ன தான் பண்ணுறான், என்ன பண்ண போகிறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு முத்து ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறாரு. என்ன தான் பண்ணுறா பாப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் ரெடி ஆகிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம விஜயாவை கூப்பிட்டு, போ விஜயா எல்லாரும் வந்துட்டாங்க, பூஜை ஆரம்பி அப்படின்ற மாதிரி சொல்ல, விஜயா வந்து தீப ஆராதனையெல்லாம் காட்டி பூஜைக்கு வந்து ரெடி ஆகிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபன், ரதி இவங்க 2 பேரும் மைக்கை தூக்கிட்டு வந்து பக்கத்தில் வைக்க விஜயா வந்து எல்லாரும் பாட சொல்கிறாங்க. விஜயாவோட குரல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம். முக்கியமாக அண்ணாமலை அண்டு நம்ம முத்து தாங்க ரொம்பவே ஆர்வமாக இருக்கார், அம்மாவோட குரலை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மைக்கெல்லாம் வச்சாச்சு, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம விஜயா பாட போகிறாங்க.
அப்போ பாடினாங்க பாருங்களேன் ஒரு பாட்டு, பா செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். யாராலையும் கேட்கவே முடியல, அந்தளவுக்கு அவங்களோட பாடல் வரிகள் எல்லாம் இருந்தது. எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி, என்னடா திவா இப்படி பாடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாரும் முகம் சுளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதுக்கு மீறி எதுவும் பண்ண முடியாது, அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கிறாங்க, நீங்கள் பாட்டு சரி கிடையாது, நீங்கள் பாடுறது சரி கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்றதுனால எல்லாருமே அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணாமலை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மோர் விஜயா அப்படின்னு சொல்லி கேட்குறது என்ன, தன்னோட மனைவி பாடுறது அவ்வளோ நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லி பூரிச்சு பார்க்குறது என்ன. அது போக பார்த்தீங்கன்னா இடையிலேயே நாய் குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. விஜயா பாடிக்கிட்டு இருக்காங்க, நாய் குலைக்க ஆரம்பிக்குது. அண்ணாமலை வைய ஆரம்பிச்சிட்டாரு, என்னடா இது நாய் நம்ம வீட்டு வாசல் தான் வந்து குலைக்குமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த இடத்துல பார்வதி டைமிங்கில் ஒரு காமெடி பண்ணாங்க. விஜயா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன நாய் கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதற்கு பார்வதி இருந்துக்கிட்டு நாய் மட்டுமா கத்துது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியிலே சீமோர் போட்டுருவாங்க. ஆக்சுவலி அவங்க அடுத்த வரியில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நீ தான் கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு தான் சொல்ல வர்றாங்க அப்படின்றது புரியுது. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக அதே விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜயா பாட நம்ம அண்ணாமலை ஒன்ஸ் மோர் கேட்க, விஜயா பாட நம்ம அண்ணாமலை வந்து ஒன்ஸ் மோர் கேட்க, இப்படி மாற்றி மாற்றி சில காட்சிகள் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, விஜயாவுக்கு வந்து பாட தெரியல, அவங்க வந்து கேவலமாக பாடுறாங்க அப்படின்றது தான் அந்த விஷயத்தில் காமிக்க வர விரும்புகிறாங்க. அதனால அதுக்கப்புறம் என்ன அப்படின்றது நமக்கே தெரியும். மீனாவை பாட வச்சு மீனாவோட குரல் வளம் அண்ட் அவங்களோட பாடல் வந்து எல்லாமே அழகாக இருக்குது அப்படின்றத அந்த இடத்துல காட்டுவாங்க. அதே விஷயத்தை தாங்க இப்போயும் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மீனா வந்து யார் பாடுறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. ரோஹிணியை பாட சொல்லி நம்ம விஜயா கேட்குறாங்க. ரோஹிணி வந்து இல்லைத்தான் எனக்கு பாட தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம சுருதியை பாட சொல்கிறாரு அண்ணாமலை. அவங்களும் இல்லைங்க நான் இந்த ஆட்டைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒதுங்கி போயிடுறாங்க. அப்போ மீனா வந்து வாண்டடாக வண்டியில் ஏற்றுறாங்க. அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சி சீதா இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் சேர்ந்து நீ பாடு, நீ தான் கோயிலில் நல்லா பாடுவில்லை, நீ பாடு அப்படின்ற மாதிரி சொல்ல, மீனா வந்து இந்த இடத்துல வெக்கப்படுறாங்க. கோயிலில் பாடுவேன், இங்கெல்லாம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஏம்மா உன்னை பாட சொல்லணும் அப்படின்றதுக்காக தான்மா இவ்வளோ பெரிய படமே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க, விஜயாவை சரியாக பாட தெரில அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க, வந்து பாடுமா ரொம்ப ஓவரா பண்ணாத அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருந்தது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் ஒரு சாமி பாட்டு பாடுறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா மெய் மறந்து கேட்குறாங்க. விஜயாவோட குரலுக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டவங்க மீனாவோட குரலை கேட்ட உடனேயும் ரொம்பவே அப்படியே சாந்தமா ரொம்பவே பாட்டை பார்த்து ரசிக்கிறாங்க. வாஹா என்ன ஒரு குரல், என்ன ஒரு குரல் வளம், என்ன ஒரு பல்லவி, என்ன ஒரு சரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை பற்றி என்னன்னே தெரியாமல் எல்லாரும் புகழ்ந்து தள்ளுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம மீனாவோட குரலுக்கு எல்லாருமே அடிமையாகி கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா சங்கீதம் என்றால் இதுதான் சங்கீதம், என்ன ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ல, வந்திருக்கிற எல்லாருமே சொல்ல விஜயா வந்து கடுப்பாயிட்டாங்க. அடி பாவி, நான் இவ்வளோ நேரம் பாடினேன், எவனாவது ஒரு வார்த்தை சொன்னீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கொடுமை என்ன அப்படின்னா, கீழே இருக்கிற ஒரு வீட்டுக்காரு, எப்பா எல்லாம் சரி நீங்கள் கொலு வைக்கிறீங்க எல்லாம் ஓகே தான், ஆனால் எதுக்காக உங்கள் அப்பா லேடிஸ் வாய்ஸில் பாடிக்கிட்டு இருக்காருன்னு ஒருத்தர் கேட்பார் பாருங்க. அந்த சீனெல்லாம் ரொம்பவே காமெடியாக இருந்தது. சரி, இப்போ நம்ம இந்த சைடு வருவோம். இப்போ விஜயா வந்து ரொம்பவே ட்ரிகர் ஆகிட்டாங்க. என்னடா அது, நான் இப்படி பாடினேன், ஒருத்தன் கூட ஒரு வார்த்தை கூட பேசலை, ஆனால் இவ ஏதோ பாடிட்டா அப்படின்றதுக்காக எல்லாரும் இவளை புகழ்ந்து தள்ளுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பான விஜயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டக்குன்னு அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க. சரி போதும் வந்தவங்களுக்கு சுண்டல் எடுத்துக்கொடு அப்படின்ற மாதிரி மீனாவை வேலையை விடுறாங்க. அப்போ நம்ம அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுருதி ரோஹிணி நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அப்போது நம்ம வித்யா இருக்காங்க இல்லையா, நம்ம ரோஹிணியோட ஃப்ரெண்டு, அவங்கக்கிட்ட நம்ம ரோஹிணி சொல்கிறாங்க, என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் தெரியாது, அந்த உட்காந்துருக்கா பாரு முத்து அப்படின்ற மாதிரி முத்தை காமிக்கும் போதே முத்து ஃபோனை கீழே வச்சுட்டு அங்கிட்டு நகர்ந்து போகிறாரு. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஃபோனை எடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வித்யாவும் போய் அந்த ஃபோனெல்லாம் எடுத்துட்டாங்க. முத்து பார்க்கல, கவனிக்கல, அந்த ஃபோன் அவங்க கைக்கு வந்துருச்சு. அவங்க கைக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க நகர்ந்து போகும்போது முத்து பார்த்துடுறாரு. பார்த்துட்டு எங்க தேங்க்ஸ்மா என்னோட ஃபோனை கொடுத்துறதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நான் வச்சுருக்கேன் நீங்கள் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி வித்யா முத்து கிட்ட சொல்ல, பரவாயில்ல என்கிட்ட பாக்கெட் இருக்குது நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்கிட்டாங்க. இந்த இடத்துல ரோஹிணி மறுபடியும் அப்செட் ஆகிட்டாங்க. ஏன்னா இந்த முறை கிடையாதுங்க, இது பல முறை ஒரு தோல்வின்னு கூட சொல்லலாம். 2-3 தடவை முயற்சி பண்ணி பார்த்தாங்க, பெருசாக எந்த ஒரு விஷயமும் நடக்கல. இது மறுபடியும் ஒரு அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இதில் அந்த ஃபெயிலியரோட இதையும் ஒன்று சேர்த்துக்கலாம். இந்த முறை ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னடா அது இவங்கிட்ட இருந்து இந்த ஒரு ஃபோனை நம்மளால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணி அந்த ஃபோனை எடுத்தால் தான் நமக்கு வாழ்க்கை, இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவன் வந்து உண்மையை சொல்லிடுவான் அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. எப்படியாவது அந்த ஃபோனை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே குறியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% அந்த ஃபோனை அவங்க எடுத்துருவாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அது எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க எடுத்துருவாங்க. அதுவும் இந்த கொலு ஃபங்க்ஷனுக்குள்ளே எடுத்துருவாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இதுக்கப்புறம் தாங்க கதை, முக்கியமான கதைகள்லாம் இருக்குது. ஏன்னா இதை எடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபோனை எடுக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. எடுத்ததுக்கப்புறம் ரோஹிணிக்கு வர்ற பிரச்சனை, முத்து மீனாவுக்கு வர்ற பிரச்சனை. ஏன்னா முத்து மீனா இவங்க 2 பேருக்கும் இடையிலையும் பிரச்சனை வரப்போகுது. அந்த பிரச்சனை நம்ம நினைக்கிற மாதிரி இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண பிரச்சனை கிடையாது. 2 பேரும் பிரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சத்யா பண்ண வேலையால் இங்கே எவ்வளோ
இவ்வளோ பெரிய பிரச்சனையில் நம்ம மீனா மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சத்யாவுக்கு தெரியல. ஆனால் மீனா அதை புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும். இன்றைக்கி ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சது. அதுவும் முதல் நாள் ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதில் பல தடைகள் வந்து நம்ம ரோகிணிக்கு வந்திருந்தாலும் அவங்களோட மனசு வந்து இன்னும் தளரலை. எப்படியாவது அந்த ஃபோனை நம்ம எடுத்துருவோம், நிச்சயமாக மீனா முத்துவுக்கும் ஒரு பிரச்சனை கொடுத்துருவோம் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறணும் அப்படின்னா அவங்க நிறையா விஷயங்கள் பண்ணலாம். ஒன்று, போய் மனோஜ்கிட்ட வந்து உண்மை சொல்லி, நாம மனோஜ் நான் தப்பு பண்ணிட்டேன், இதற்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இவங்க வந்து மீனாவை முத்துவை எதுலையாவது சிக்க வச்சு நான் தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தாக முடிய போகுது அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. மீனா முத்து 2 பேரும் நல்லவங்க அப்படின்றதுனால அவங்களோட பாவம் இவங்களை சும்மா விடாது, எப்படியாவது வச்சு செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே வருவோம். ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் முத்து மீனா இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு டாக் போகுது. அதாவது நம்ம விஜயா பேசினதை பற்றி, பாடினதை பற்றி, அண்ட் நம்ம மீனா பாடினதை பற்றி நம்ம முத்து ரொம்பவே வர்ணித்து பேசுகிறாரு. நல்ல வேலை மீனா, எங்கள் அம்மாவை இதுக்கப்புறம் நீ பாட விடலை. தயவு செஞ்சு உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன், நீ அதை மட்டும் எனக்காக செய்ய. என்ன அப்படின்னா 9 நாளும் நீயே பாடிடு, எங்கள் அம்மாவை மட்டும் தயவு செஞ்சு பாட விட்டுறாத. சத்தியமாக அதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கவே மாட்டேன், ஏன்னா அந்தளவுக்கு அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம முத்து மீனா கிட்ட சொல்ல, மீனா வந்து ஏங்க இப்படி பேசுகிறீங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதான் அவங்க பாடுறாங்க, எல்லாராலையும் எல்லாரும் பண்ண முடியுமா, இன்க்ளூடிங் என்னால் பார்த்தீங்கன்னா ஒரு பரதம் நல்லா ஆட முடியாது, பட் நான் ஆடுவேன், ஆனால் அவங்க அளவுக்கு என்னால் நல்லா ஆட முடியாது. நான் பாடுறேன், என் அளவுக்கு அவங்களால நல்லா பாட முடியல. எல்லாத்துக்கும் ஒரு தனித்திறமை இருக்குது, அந்த திறமை நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம மீனா முத்துவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் மீனா வந்து ரொம்பவே ஒரு நல்ல மனசு அப்படின்றது முத்துவுக்கு நல்லா தெரியும், நமக்கும் நல்லா தெரியும். ஏன்னா அவங்களோட மனசு எப்படிப்பட்டது அப்படின்னா, மீனா வந்து நல்லா பாடினாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணும்போது, ஆனால் விஜயா என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீ எங்கள் வீட்டு வேலைக்காரி தான், நீங்கள் வேலை தான் பார்க்க தான் வந்திருக்கிற, நீ ஒரு வேலைக்காரி அப்படின்றத அந்த இடத்துல மீனாவோட அம்மா இருக்கிறாங்க, சீதா இருக்கிறாங்க, வந்திருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாரும் இருக்கிறாங்க, பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே வந்திருக்கும் போது நீ போய் வந்து சுண்டல் எடுத்து கொடு அப்படின்றது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தன்னோட அதிகாரம் தான் பெருசு, தன்னோட ஆணவம் தான் பெருசு. அவளை யார் பாராட்டினாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன், எல்லாருக்கும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அந்த விஷயத்தை நான் தரமாக செய்வேன் அப்படின்றது விஜயா அந்த இடத்துல சொல்கிற மாதிரி இருந்தது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ ரோகிணி என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னா, பரவாயில்ல இப்போதைக்கு மிஸ் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இன்னும் நமக்கு 9 நாள் தான் இருக்குது, அந்த 9 நாளுக்குள்ளே எப்படியாவது அந்த மொபைல் நம்ம கைக்கு வந்தால் மட்டும்தான் தான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா அண்ட் நம்ம ரோகிணி இவங்க 2 பேரும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன், பல முறை நம்ம வித்யா வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 2 முறை, இது வந்து 2வது முறை. இன்னைக்கு முத்துவோட ஃபோனை கையில் எடுத்து வச்சிருக்கும் போது முத்து கொஞ்சமாவது அலர்ட் ஆயிருக்கணும். எதற்காக இந்த வித்யா நம்ம கேப் புக் பண்ணுறா, நம்ம ஃபோனை கேட்குறா, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஃபோனை எடுக்கிறா அப்படின்றது அவருக்கு புரியலை. ஏன்னா இன்னும் அவர் வந்து ரொம்பவே அசால்ட்டாக இருக்கார். இவங்க எதற்காக இந்த விஷயங்களை பண்ணுறாங்க, திரும்ப திரும்ப ஏன் ஃபோன் அவன் கைக்கு எதற்கு போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் அவருக்கு புரியலை. அதை புரிஞ்சுக்கிறதுக்கான பக்குவம் அவருக்கு வரலையா அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா நார்மலாக ஒரு ஆள் 2-3 தடவை நம்ம மொபைலை தேடி வரும்போது அல்லது மொபைலை கேட்கும்போது நமக்கே ஒரு டவுட் வரும், எதற்காக இவங்க மொபைலை நம்மக்கிட்டேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அது போக ஏன் இவங்க நம்ம மொபைலை வாங்குறாங்க அப்படின்ற டவுட் நமக்கு வரும். ஆனால் ரோகிணி அண்ட் வித்யா இவங்க 2 பேரும் முத்துக்கிட்ட கேட்காமே ஃபோனை எடுக்கும்போது முத்துக்கு கொஞ்சமாவது டவுட் வந்திருக்கணும். ஆனால் முத்து கொஞ்சம் கூட அந்த இடத்துல சந்தேகப்படலை. ஏன் அப்படின்னா இவங்க வந்து நம்ம மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ், ரோகிணி நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்னு நினைக்க போய் தான் அவர் அவங்க மேலே ஒரு சின்ன சந்தேகம் கூட, ஒரு சின்ன கரை கூட சுமத்தாமல் இருக்கிறாரு. ஸோ அந்த விஷயத்தை இவங்க காப்பாற்றிக்கிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காப்பாற்றிக்க போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அடுத்து அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ஒரு கேவலமான விஷயங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி முத்துவுக்கு என்னைக்கு தெரிய வருதோ அன்னைக்கு அவங்க மூஞ்சில் கூட முழிக்க மாட்டார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒருவேளை ரோகிணி கைக்கு அந்த ஃபோன் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும்? ஏன்னா அதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா இப்போ அந்த ஃபோன் முத்து மொபைல்லேருந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சத்யாவோட வாழ்க்கை அங்கே பாதிக்கப்படும். சத்யாவை கைது பண்ணுவாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு திருடன், ஒரு வழிப்பறி கொள்ளக்காரன், இவன் ஒரு செயினை வந்து ஆட்டை போட்டிருக்கான் ஒரு அம்மா கிட்ட இருந்து, ரோட்டில் போகிறவங்க கிட்ட கழுத்துலேருந்து செயினை பிடிங்கிருக்கான், பணத்தை பிடிங்கிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஒரு குற்றவாளி லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க. சத்யா இது வரைக்கும் சிட்டி கூட சேர்ந்து நிறைய தப்பான விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் இப்போ சத்யா வந்து திருந்தி ஒரு நல்ல மனுஷனா வாழ்வோம், இதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை நமக்கு வேணாம், நம்ம அந்த வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு நம்ம வாழ்க்கையை பார்ப்போம், நம்ம அக்காவுக்காக வாழ்வோம், நம்ம அம்மாவுக்காக வாழ்வோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காக வாழ்வோம் அப்படின்னு முடிவெடுத்த சத்யாவுக்கு மாமா இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டார் அப்படின்னு தெரிய வரும். ஏன் அப்படின்னா அந்த வீடியோ வேறு யாருக்கிட்டையும் கிடையாது, முத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்றது சத்யாவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வீடியோ திடீர்னு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா சத்யா என்ன நினைப்பாரு? ஸோ இந்த வீடியோ ரிலீஸ்
ப்ரொடியூஸ் பண்ணது மாமாவாக தான் இருக்கும். மாமா வந்து நம்மளை பழி வாங்கிட்டாரு. நம்ம என்னதான் கெட்டவனாக இருக்கும்போது இந்த விஷயத்த மாமா பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அவரை வந்து எந்த குறையும் சொல்ல போகிறது கிடையாது. அவர் கூட சண்டைக்கு தான் போயிருந்திருப்பேன். ஆனால் நான் திருந்திட்டேன் அப்படின்றது மாமாவுக்கு நல்லா தெரிஞ்சும் ஏன் இப்படி பண்ணாரு, ஏன்னா பழி வாங்கணும் இப்படி பண்ணாரா, என் மேலே என்ன ஒரு வன்மம், ஏன்னா நான் வந்து அவருக்கு நிறையா கூட அவர் கூட சண்டை போட்டிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அவர் சண்டை போட்டாலும் சரி, அவர் கூட பேசாமல் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு டைமில் இந்த விஷயத்தை அவர் பண்ணியிருந்தாருன்னா எனக்கு வந்து பெருசாக ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் நான் திருந்தி நல்லவனாக வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது மாமா அப்படி பண்ணிட்டாரே அப்படின்ற வருத்தம் அவருக்கு இருக்கும். அந்த வருத்தத்தை அப்படியே மீனா கிட்ட சொல்லுவார். மீனா அதை தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்போ இவர் தான் இப்படி பண்ணிட்டார் போல. ஏன் அப்படின்னா சத்யா சொன்ன விஷயங்கள் அப்படி. மாமாவை தவிர அந்த வீடியோ வேறு யார்கிட்டையுமே கிடையாதக்கா, நான் ஏற்கனவே போய் அந்த சிசிடிவி கேமரா நான் ஃபுட்டேஜை கேட்டேன், அந்த மாதிரி அழிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வீடியோ மாமா மொபைலில் இருந்தால் ரிலீஸ் ஆகிருக்குது, மாமா தான் இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம மீனாவும் வந்து நம்பிட்டாங்க. ஓகே, தம்பி சொல்கிறது உண்மைதான் போல, ஒருவேளை இவர் தான் அப்படி பண்ணிட்டாரா, தம்பியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டாரா அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மீனாவுக்கு வந்தது. அப்படி ஒரு எண்ணம் உதிச்சதே ஒரு தப்பு. ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கக்கூடாது. ஆனால் அதையும் தாண்டி அப்படி ஒரு எண்ணம் அவங்க மனசுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ ஒரு அழுக்கான விஷயம் அவங்க மனசுக்குள்ளே வந்துருச்சு. சத்யா வந்து ஒரு அழுக்கு அவங்க மனசுக்குள்ளே விதைச்சிட்டா. அந்த விஷயத்தை மட்டும் கேட்டுட்டு நம்ம மீனாவோட அம்மாவாக இருக்கட்டும் மீனாவாக இருக்கட்டும் இவங்க 2 பேரும் சேர்ந்து முத்து கூட ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி இப்படி பண்ண போச்சு, என் தம்பி இப்போ தானே திருந்திருந்தான், உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, ஏன் இப்படி பண்ணீங்க, அவன் தான் சொல்கிறான்ல திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி, அவன் பாவம், அவனோட வாழ்க்கையை நீங்கள் அழிச்சிட்டீங்க, இதுக்கப்புறம் அவனால் எப்படி இந்த சமுதாயத்தில் வந்து தலை நிமிர்ந்து நடக்க முடியும், நாளைக்கு அவன் ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறான், இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு காலேஜுக்கு போகிறான் அப்படின்னா அவனை ஒரு திருடன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்களே, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது முத்து மனசு உடஞ்சிட்டாரு. ஏன் இந்த வீடியோ என்கிட்ட கழிச்சோடனே எனக்கு ரிலீஸ் பண்ண தெரியாமையா, எனக்கு வந்து அதற்கான தைரியம் இல்லையா, நான் வந்து என்ன கோலையா அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு. ஆனால் மீனா தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்ற மாதிரி நீங்கள் எப்படி அப்படி பண்ண போச்சு அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்குரிய நியாயமான விஷயத்தை அவங்க கேட்குறாங்க. ஆனால் முத்துவை பற்றி அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஆனால் முத்துவை பற்றி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறல. இவர் இப்படி செய்வாராம், இதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுமே கிடையாது. அப்படி ஒரு விஷயம் நம்ம முத்து பண்ணவே இல்லை அப்படின்றதுனால இவங்க கொஞ்சமாவது யோசிச்சிருந்துருக்கலாம், யோசிச்சு ஒரு விஷயத்தை பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் தேவையே இல்லாமல் தன்னோட தம்பியோட பேச்சை கேட்டு ஒருவேளை உண்மை நம்பினாங்க, அவ்வளோதான், வேற ஒரு விஷயமும் கிடையாது. ஒருவேளை தன்னோட தம்பி சொல்கிறது உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ப போய் தாங்க இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக நம்ம முத்துவே எதிர்பார்த்துருக்க மாட்டார் இது வந்து நாளைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறும், நமக்கே இந்த பிரச்சனை வந்து ஒரு ரிப்பீட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார். அந்த அளவுக்கு இந்த பிரச்சனை மாறிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம், தடுக்க முடியாதுங்க, எண்ணம் என்ன எண்ணம், தடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சே, எப்படி தடுக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் முத்து மேலே ஒரு மிகப்பெரிய கரை படிந்திருக்குது. அந்த கரையை எப்படி வந்து நம்ம முத்து சரி செய்ய போகிறாரு, ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அந்த விஷயத்தை சரி செய்கிறது வந்து அவ்வளோ சாதாரண ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது. ஏன்னா பயங்கர பிரச்சனைகள், பயங்கர ப்ரெஷர், பயங்கர டென்ஷனில் முத்து இருக்காரு. மறுபடியும் குடியை தொட ஆரம்பிக்கிறாரு, மறுபடியும் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதற்கு மீனா பிரிவு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா மீனா வந்து பிரிஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறம் என் தம்பியை பழி வாங்கிட்டீங்களா, இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போயிட்டாங்க. முத்துவால் என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னடா இது, தன்னை பற்றின ஒரு புரிதல் கூட இல்லாமல் தான் இவன் இவ்வளோ நாள் நம்ம கூட வாழ்ந்தாளா அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி பார்க்கும்போது அவருக்கு வெறும் வேதனை தான் மிஞ்சுதே தவிர வேற ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ முத்து இந்த இடத்துல ரொம்பவே அப்செட் ஆகிட்டாரு. அவரோட வாழ்க்கையே மீனா தான் அப்படின்னு இருந்த முத்துவுக்கு அதற்கு ஒரு அடி தான் கிடைச்சது. தன்னோட வாழ்க்கை மீனா கிடையாது, தன்னோட வாழ்க்கை நான் மட்டும்தான், தனக்கு நான் மட்டும்தான் எனக்கு துணை அப்படின்றத நம்ம முத்து புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ புரிஞ்சு என்ன பண்ண, எல்லாமே அவரோட கையை விட்டு போயிடுச்சு. மீனாவும் கிடையாது, வீட்டில் அண்ணாமலையும் முத்துவை வந்து மதிக்க மாட்டேங்கிறாரு. இந்த எல்லா விஷயத்தையும் பண்ண ரோஹிணியோட வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா சந்தோஷமாக இருக்கிறாங்க, தனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா முத்து மீனா இவங்க 2 பேருக்கு இடையில வந்த பிரச்சனையே நமக்கு வந்து போதும், இவங்க 2 பேரும் இன்னும் வாழ்க்கை ஃபுல்லாக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே விஜயா அந்த விஷயத்தை பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. முத்துவுக்கு மீனாவுக்கும் விவாகரத்து வாங்கிடலாம் அப்படின்ற அளவுக்கு கூட நம்ம விஜயா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மீனாவை பழி வாங்குறதுக்கு இது ஒரு சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிடுவாங்க. ஓகே, இந்த ஒரு விஷயத்தை போதும், இதை வச்சே நம்ம மீனா வீட்டை விட்டு துரத்திடலாம். ஏன்னா அவங்க எப்படான் இருக்காங்க, மீனா வந்து வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்காக அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் என்ன பண்ணுறது, நம்மளால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்றது தான் இந்த நிதர்சனமான உண்மையும் கூட. ஸோ விஜயா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. முத்து மீனா சண்டை போட்டு நாரிக்கிட்டு இருக்காங்க. விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம், முக்கியமாக ரோஹிணிக்கு அளப்பரியான சந்தோஷம். அவங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட தினேஷ் பிரச்சனை இப்போதைக்கு இல்லை. சரி,
இப்போ தினேஷ் பிரச்சனைக்கு வருவோம். தினேஷ் பிரச்சனை எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினேஷ்க்கு ஒரு விஷயம் புரியுது. ரைட்டு, இதுக்கப்புறம் அவளை நெருங்க முடியாது, சிட்டின்னு ஒருத்தர் இடையில இருக்கான், இவன் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத எல்லாத்துக்கும் தினேஷ்க்கு புரிய வருது. அப்போ தினேஷ் அடுத்து எடுக்க போகிற முடிவு என்ன? இதுக்கப்புறம் நமக்கு பணம் தேவை கிடையாது, ஏன்னா அவனோட வாழ்க்கை போச்சு, எல்லாம் போச்சு, இதுக்கப்புறம் தான் யார் அப்படின்ற விஷயம் கூட அவனுக்கு தேவையில்லை. அப்போது இதுக்கப்புறம் அவன் எடுக்க போகிற முடிவு என்ன? ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் சும்மா இருந்தவன் இதுக்கப்புறமும் சும்மா இருப்பானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டான். சும்மா இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அவன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தியிருக்காங்க ரோகிணி. ஸோ அதனால ரோகிணி வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கிற ரோகிணி முத்து மீனா வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்தியிருக்காங்க, அவங்க மட்டும் நிம்மதியாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி தினேஷ் யோசிச்சு தினேஷ் எடுக்க போகிற முடிவு என்ன? ஏன்னா தினேஷ் எடுக்க போகிற முடிவு சாதாரண விஷயம் கிடையாது. ரோகிணியோட வாழ்க்கையை ஒரு புரட்டி போடுற ஒரு விஷயம். ரோகிணிக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சம்பந்தம் இல்லாத தினேஷ் அப்படின்ற ஒருத்தன் வந்து அவங்களோட வாழ்க்கையை மாற்ற போகிறான். அது போக ரோகிணியை பற்றின எல்லா உண்மைகளையும் போட்டு உடைக்க போகிறான். ரோகிணி இதுக்கப்புறம் அனுபவிக்காத கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்க போகிறாங்க. இவங்க பண்ண பாவத்துக்கு இதெல்லாம் கம்மி தான் அப்படின்னு சொன்னாலும் அவங்க இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். இன்றைக்கி நான் முத்து மீனாவுக்கு பண்ண தண்டனை நாளைக்கு அவங்களுக்கு வரும் அப்படின்றது கொஞ்சம் கூட அந்த யோசனையே இல்லாமல், ஏன்னா தனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா மீனா வந்து முன்னாடி நிற்பாங்க அப்படின்றத கூட அவங்க யோசிக்கலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் தனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, தான் நிம்மதியாக இருக்கணும், தான் தப்பிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட நோக்கமாக இருந்தது. அதை தாண்டி பெருசாக அவங்களுக்கு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. அவங்க பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்றத கூடிய சீக்கிரம் விரைவில் அவங்க வந்து புரிஞ்சுக்க தான் போகிறாங்க. நம்ம மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டோம், மீனாவுக்கு இப்படி ஒரு துரோகத்தை நம்ம பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்றத விரைவில் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வரும். அந்த நேரம் வரும்போது என்ன அப்படின்னா அவங்களை காப்பாற்றுறதுக்கு மீனா அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. மீனா மட்டும் கிடையாது, அவங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க. தான் ஒரு அனாதையாக நிற்பாங்க. அந்த இடத்துல அவங்க பையனும் இருக்க மாட்டான், அவங்க அம்மாவும் இருக்க மாட்டாங்க, தன்னோட ஃப்ரெண்டான வித்யா அவங்க கூட இருக்க மாட்டாங்க. ரோகிணி ஒரு அனாதையாக நடு ரோட்டில் நிற்பாங்க. அப்பையும் பார்த்தீங்கன்னா மீனா அவங்கள பார்த்தாங்கன்னா மீனா உதவி தான் செய்வாங்க. ஏன்னா மீனா வந்து உதவி செய்கிற குணம், ஆனால் இவங்களுக்கு அந்த உதவியை வாங்கிட்டு முதுகில் ஏற்றுற குணம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.